ஆர். சூடாமணி அவர்கள் எழுதிய நீண்ட நகங்கள் குடும்ப சிறுகதை. அந்த கதையை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய மனச, அந்த மனசுல இருக்கக்கூடிய உணர்வுகளை, அந்த மெல்லிய உணர்வுகளை கூட தன்னுடைய சிறுகதை மூலமா அற்புதமா வெளிப்படுத்தக்கூடிய திறமை வாய்ந்தவங்க ஆர். சூடாமணி அவர்கள். அவங்களுடைய நிறைய கதைகள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த கதைகளுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் நீங்க கேளுங்க. இந்த கதையும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதை. கேட்கலாமா? திலகமிட்டு திருத்திய முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டபோது அது கனவு உருவமாக மங்கி இருந்தது. அலங்காரம் செய்து கொள்ளும் லயிப்பில் பொழுது இருட்டி கொண்டு வந்ததை கூடவா உணரவில்லை? அவளுக்கே சட்டென்று வெட்கமாகிவிட்டது. கூடவே ஒரு சுகமான பெருமிதம். லயிக்கத்தக்க அழகல்லவா அவளுடையது. எழுந்து விளக்கை ஏற்றினாள். நீண்ட குழல் விளக்கு 2 தரம் கண் சிமிட்டு விட்டு பொருந்தி ஒளிரலாயிற்று. வெளிச்சத்தில் அறை முழுவதும் உருவம் பெற்றுவிட்டது. மஞ்சு மீண்டும் கண்ணாடியின் முன் அமர்ந்து கூந்தலின் பூப்பிறையை கைகளால் தொட்டு கொண்டு தலையை லேசாக இருபுறமும் திருப்பி எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டாள். நீளமாக வளர்ந்திருந்த விரல் நகங்கள் பாலிஷ் கொண்டு பளபளத்தன. கண்ணாடி தேர்வு கொடுத்து விட்டது. எழுந்த போதுதான் அவள் ஜன்னலை கவனித்தாள். முன் மாலை பொழுதில் காற்றுக்காக சீலையை ஒரு புறமாய் தள்ளி இருந்தது இன்னமும் அப்படியே இருக்கிறதே. இப்போது இருட்டிய பின் வெளிச்சம் போட்ட அறை இருட்கடலிடையே ஒரு தீவாக அருகிலுள்ள வீடுகளில் இருந்தும் மேன் மாடங்களில் இருந்தும் தெரிந்து விடுமே. சீலையை அவள் இழுத்து மூடினாள். விரல்கள் கம்பிகளில் உராய்ந்த போது ஆள்காட்டி விரலின் நகம் நுனியில் லேசாக பிளந்து கொண்டது. விரல்களில் புழுதி ஒட்டியது. புழுதி ஜன்னல் கம்பிகளை துடைத்து 4-5 நாட்கள் ஆகவில்லையா? வேலைக்காரி 2 வாரம் முன்பு திடீரென்று நின்று விட்டாள். வீடு பெருக்கி பாத்திரங்கள் துலக்குவது போன்ற மற்ற பணிகளும் அவளை சேர்ந்து கொண்ட மும்முரத்தில் சில சமயம் ஜன்னலை துடைக்க நேரம் இல்லாமல் தான் போய்விடுகிறது. ஆனால் இனி கவலை இல்லை. நாளை காலையில் இருந்து புதிய வேலைக்காரி வந்து விடுவாள். 4 நாள் முன்னதாக நிச்சயமாயிற்று அது. அவள் தோழி சுமி அனுப்பி வைக்கிறாள். சுமியின் வீட்டில் பணிபுரியும் ஆயாவின் மகள். காளியாத்தா என்று பெயர். பெண் ஓடியாடி சுறுசுறுப்பாக வேலை செய்வாளாம். மஞ்சு விரல்களை பழைய துண்டில் துடைத்து கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு வெளியே வந்தாள். ஹாலில் இருந்த அண்ணாமலை அவளை கண்டதும் தன் வலது மணிக்கட்டில் இருந்த கடிகாரத்தை குறும்பாக குனிந்து பார்த்தான். இன்னும் 2.5 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தியானா அலங்காரத்துக்கு சரியா 3/4 மணி நேரம் ஆகியிருக்கும். இந்த கணக்க பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல நீங்க ஏதாவது புஸ்தகம் படிச்சிருந்தாலும் உருப்பட்டு இருக்கலாமே. என்ன புத்தகம்? நவீன சிந்தாமணியா? அவள் சிரித்து கொண்டே வாசலுக்கு வந்தாள். அங்கே இளமை விஞ்சும் ஒயில்மிக்க மாநிற மேனி, சீராக உடுத்திய சுத்தமான நூல் சேலை, ரவிக்கை, பின்னிய ஜடையின் முடியில் ஒற்றை செவ்வந்தி, முகத்தில் பெண் நகையின் அளவுக்கான காந்தம். ஒரு கணம் மஞ்சுவுக்கு அவளை அடையாளமே புரியவில்லை. கூர்ந்து வினவிய கண்கள் பிறகு அகன்றன. அட, காளியாத்தாவா? கும்பிடுறேம்மா. எங்க வந்த? நாளை காலையில இருந்து தானே வேலைக்கு வரணும். அத இன்னொரு வாட்டி கேட்டு நிச்சயப்படுத்திக்கலாம்னு தான் வந்தேம்மா. அழகு கண்முன் இளநகை புரிந்த போது மஞ்சுவின் குரல் அவசியம் இல்லாமலே கடுகடுத்தது. இதுல நிச்சயப்படுத்திக்க என்ன இருக்கு? அன்னைக்கே தீர்மானமா சொல்லிட்டு வந்துட்டேன்ல. 2 வாரமா ஆள் இல்லாம திண்டாடுறப்ப வேலைக்கு வான்னு உன்னை விளையாட்டுக்கா கூப்பிடுறேன். அப்ப நாளைக்கு கருக்களோட வந்துடுறேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் காளியாத்தா, சம்பளத்தை உங்ககிட்டயே கொடுக்கவா இல்ல உன்னோட ஆயா கிட்ட தரணுமா? யாருகிட்ட வேணும்னாலும் கொடுங்கம்மா. என்னை எல்லோரும் காளின்னு தான் கூப்பிடுறாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க. அவள் போன பின் மஞ்சு காரில் ஏறிக்கொள்ள இருந்தவள் பின்னால் கணவன் வராமையை கண்டு மறுபடியும் ஹாலுக்குள் நுழைந்தாள். அங்கும் அண்ணாமலையை காணவில்லை. பிறகு உள் அறையில் அவனை கண்டுபிடித்தாள். எங்க உள்ள வந்துட்டீங்க? உடனே கச்சேரிக்கு கிளம்ப நேரமாகல? உன்னை பார்க்க யாரோ சிநேகிதி வந்திருக்கவே நான் இந்த பக்கம் வந்துட்டேன். அதுக்குள்ள போயிட்டாளா? சிநேகிதியாவது?
ரொம்ப அழகுதான் போங்க. அவதான் நாளையில இருந்து நம்ம வீட்டுல வேலை செய்ய போற வேலைக்காரி. என்ன, வேலைக்காரியா? அவளா? அந்த நேர்த்தியான ஆடைகள், அந்த சீரான தோற்றம். அவள் உதட்டை மடித்தாள். ஏன், அவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியாம மகாராணி போலவா இருக்கு? அதுக்கு சொல்லல மஞ்சு. சாதாரணமா வேலைக்காரினா நம்ம பழைய வீராய் இல்லையா? கொஞ்சம் வயசு போனவ, அந்த வர்க்க கட்டா உடுத்திய அழுக்கு சேலை, எண்ணெய் சிக்கு புடிச்ச சொக்கா, பரட்ட தலை, இப்படி. நீங்க பெரிய ஸ்னாப். அவனை அப்படி ஏதோ ஒரு காரணமன்றி கண்டிப்பதில் இது என்ன திடீர் வேகம் அவளுக்கு? என் சிநேகிதியா? நல்லா சொன்னீங்க ஒரு பேச்சு போங்க. இப்ப ஸ்னாப் நீயா நானா? சரி சரி வாங்க. இப்படியே தாமதிச்சுக்கிட்டு இருந்தா நாம சரியா பாகவதர் மங்களம் பாடுற நேரத்துக்கு தான் போக முடியும். கூறிவிட்டு அவள் வேகமாக நடந்தாள். அவனும் பின்தொடர்ந்தான். ஒரு விஷயம் மஞ்சு, 3வது வீட்ல நடேசன் இல்ல, அவனும் இதே கச்சேரிக்கு தான் போறதா சொன்னான். அவனையும் நம்மோட கார்ல கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லி இருந்தேன். உனக்கு ஒன்னும் தடை இல்லையே? எப்படியோ அந்த கேள்விக்கு இப்ப காலம் கடந்து போச்சு இல்லையா? நடேசன் வந்தான். அண்ணாமலை அவனுக்காக காரின் முன்புற கதவை திறந்து ஒதுங்கி நின்று கொண்டான். ஏதோ அசைந்தது. பட்டாடையும் பிறை மலரும் கீற்றிட மஞ்சு முன்புற இருக்கையில் வந்து அமர்ந்தாள். நடேசனுக்கு அசடு தட்டிவிட்டது. கையை கடித்துக் கொண்டு பின்னுக்கு நகர்ந்த போது அவனால் நிமிர்ந்து அண்ணாமலையை பார்க்க இயலவில்லை. அலையாக எழுந்த எரிச்சலை அண்ணாமலை உதடுக்குள் அடக்கிக் கொண்டான். கதவை அரைந்து மூடிய வேகத்தில் மட்டுமே அந்த எரிச்சலின் சாயை இருந்தது. எதற்கோ ஈடு செய்வது போல அதிக அக்கறையுடன் பின்புற கதவை திறந்து பிடித்துக் கொண்டான் அண்ணாமலை. நடேசன் ஏறி உட்கார இயக்க சக்கரத்தை பற்றி அவன் காரோட்ட தொடங்கிய போது மஞ்சு எவ்வித சங்கடமும் இன்றி சாய்ந்து உட்கார்ந்து தலையை பின்புறம் திருப்பி புன்னகையுடன், என்ன நடேசன், இந்த பாடகரை பத்தி உங்க கருத்து என்ன என்று கேட்டாள். நட்போ சுற்றமோ, உடன் வருவது யாராக இருப்பினும் சரி, அண்ணாமலையின் பக்கத்தில் உள்ள அந்த முன் இருக்கையில் எப்போதும் அவள்தான் அமர்வாள். அது அவளிடம். காளி வளைந்து நின்று தரையை பெருக்கிக் கொண்டிருந்தாள். குனிந்த நிலையினால் பின்னே மேலேறி இருந்த சேலை விளிம்பின் கீழே வடிவாய் அமைந்த மெல்லிய கணுக்கால்கள் தெரிந்தன. அதில் லேசான பழுப்பு நிற ரோமங்கள் சூரிய ஒளி பதிவில் பொற்கோடாக மின்னி அந்த இளம் கால்களின் பொலிவுக்கு மெருகு பூசின. மஞ்சு பார்த்து கொண்டே இருந்தாள். இப்படியும் ஒரு வனப்பா? அணுக்கால்கள் மட்டுமா? அவை ஒரு சிறிய அளவுகோல்தான். ஆதார சுருதியினின்றும் வடிவத்தில் ஒவ்வொரு பகுதியுமே எழிலின் எழும் சுரத்தெரிப்புகள். அழகு மட்டும்தானா அவள் வேலை? ஆம், அதுவும் நேர்த்திதான். தரையில் முகம் பார்த்து கொள்ளலாமே. வீராயி இருந்தபோது பீரோ அடியிலும் மேஜை கால்கள் இடையேயும் சுவர் மூலைகளிலும் தேளும் பாம்பும் இருந்தால் கூட ஆச்சரியப்பட முடியாது. ஆனால் இப்போதோ முனங்கில் ஒரே சுத்தம், ஒரே அழகு. வயது 20 இருக்கலாம் அவளுக்கு. இன்னும் மனமாகாத பெண். அடி காளியாத்தா, எத்தனை நல்லா இருக்குடி உன் வேலை. பொய்யற்ற ரசனையில் ஒரு கணம் பாராட்டு ததும்பி விட்டது. காளி அதை ஏற்கும் பாவனையில் நிமிர்ந்து நின்று புன்முறுவல் பூத்தாள். அழகின் செந்தளிர் போல நாணத்தில் சிவந்த முறுவல். சட்டென்று மஞ்சுவினுள் ஏதோ எரிச்சல். அந்த அழகு பார்வையில் இடறியது. அவள் கண்களை விலக்கிக் கொண்டாள். உங்களுக்கு ஆபீஸுக்கு நேரமாகலையா? வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த கணவனை கவனிக்க அவள் சென்றாள். எல்லாம் ரெடிதான், கைக்குட்டைய தான் எங்கேயோ வச்சுட்டு தேடுறேன். உள்ள இருந்து எடுத்துக்கொடு மஞ்சு, எனக்கு நேரமாகுது என்று அவசரப்பட்டான் அண்ணாமலை. எங்க தேடுறீங்க நீங்க? ஆகாசத்திலையா? இடுப்பு வளையாதாக்கும் உங்களுக்கு. இதோ இங்க மூளையில விழுந்து கிடக்குது பாருங்க. கலகலத்த சிரிப்புடன் அவள் அந்த கைச்சீலையை எடுத்து சொடுக்கி மடித்து அவன் சட்டை பையில் செருகினாள். தேங்க்ஸ் மஞ்சு. பழைய வேலைக்காரியா இருந்திருந்தா இப்படி கீழே விழுந்த குட்டைய நேரடியா உபயோகத்துக்கு எடுத்துக்க முடியுமா? அதுக்குள்ள கசங்கி போயிருக்கும், அழுக்காகி இருக்கும். இந்த பொண்ணு சுத்தமா பெருக்கிறா. தரையில அழுக்கே இல்ல. அவன் சென்ற பின் அவள் சிறிது நேரம் அப்படியே தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தாள். வெறித்த பார்வை விரிந்தது. மூளையில் கிடந்த சின்னஞ்சிறு பொருள். அதற்காகவே தேடினால் கூட கிடைத்திருக்காது.
அக்கறையாய் சென்று அதை பொறுக்கி எடுத்தாள். காளியாத்தா அழைத்தாள். வந்தேமா. ஓடி வந்து நின்றவளை அவள் விழித்து நோக்கினாள். இதோ பாத்தியா, ஊக்காமுள், வீடெல்லாம் இறஞ்சு கிடக்குது பாரு. புது தொடப்ப வாங்கினா முதல்ல நல்லா தட்டி உதறது இல்லையா? இப்படி ஒரு சுத்தமில்லாத வேலையா? சேச்ச! அவள் கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் முகம் கழுவி கொண்டிருந்தாள். அண்டாவில் சேமித்து வைத்திருந்த நீரை கைகளினால் அள்ளி முகத்தில் அரைந்து கொண்டபோது நிலத்தில் தெரித்து விழுந்த நீர்த்துளிகள் உடைந்த கண்ணாடி துண்டுகள் போல மின்னின. அறைக்கு திரும்பிய போது அங்கு அண்ணாமலை தன் நிஜார் பையில் இருந்து பர்ஸை எடுத்துக் கொண்டிருந்ததை பார்த்தாள். எதுக்கு இப்ப பர்ஸு? வாசல்ல 7-8 பேர் வந்து நிக்கிறாங்க மஞ்சு. ஏதோ நெசவாளியில வேலை பார்த்தவங்களாம். லாக் அவுட் ஆகி இப்ப வேலை இல்லாம சோத்துக்கு திண்டாடுறாங்களாம். மொத்தம் 11 குடும்பமா. இப்படி வீடு வீடா கையேந்து நிக்கிற நிலைமை இப்போ அவங்களுக்கு. பாவம். சரி, எத்தனை தர போறீங்க? ஏதோ முடிஞ்சது. ஏன், நான் தெரிஞ்சுக்க கூடாதா? குரலில் கத்தி முனை. 10 ரூபாய். அதிகம்தான். சரி, பரவாயில்ல, கொடுங்க. அனுமதியா? தன் உரிமையை நினைவுறுத்துறார் போன்ற ஒரு மனத்தோற்றமா? பூத்துவாளையால் முகத்தையும் பின் கழுத்தில் நனைந்திருந்த கூந்தல் கொக்கிகளையும் ஒற்றி ஒற்றி துடைத்துக் கொண்டவாறே சாளரத்தின் அருகில் சென்று நின்றபோது வீட்டில் இருந்து அந்த 7-8 பேர் திரும்பிச் சென்றது தெரிந்தது. வேட்டிகளின் இடையே மின்னலிட்டு கொண்டு போகும் 2 சேலைகள். ஓ, இப்ப புரியுது எனக்கு உங்க தாராளம் என்று கோணலாக சிரித்தாள். அவனுக்குத்தான் பாவம் புரியவில்லை. வேறொரு நாள் இருவருமாக திருமண வரவேற்புக்கு சென்று மீளும்போது வாடகை கார் கிடைக்கவில்லை. மவுண்ட் ரோடில் சாலையை கடக்க ஒரு முனையின் நிலவரை பாதை வழியே இறங்கினார்கள். உடன் வந்து கொண்டிருந்தவர்களில் ஓர் இளம் மங்கை. அக்குளின் கீழே நீண்ட கட்டைகள். படி இறங்கும் போது கட்டை தடுக்கி விட்டதா, அல்லது தவறாக காலை எட்டி வைத்து விட்டாளா? கன நேரம் கடந்திருந்தால் படிகளில் உருண்டிருப்பாள். அண்ணாமலை சட்டென்று அவளை பிடித்துக் கொண்டான். பெண் என்றும் அது இடை என்றும் பார்க்கிற நேரமா அது? கருணையின் நேரம். கருணைக்கு பால் பிரிவு ஏது? மெய்ப்பொருளைப் போல் அது ஆணுமல்ல, பெண்ணுமல்ல, இரண்டும் கலந்ததுமல்ல. ஆனால் மஞ்சுவின் முகம், அது பெண் முகம். தேங்க்ஸ் சார் என்றாள் அந்த பெண். பரவாயில்லம்மா என்று பதில் சொன்னான் அண்ணாமலை. மேல் பாதைக்கு இருவருமாக வந்துவிட்ட பிறகு கூட அவள் கண்களில் வேண்டுமென்றே மிகைப்படுத்தி கொண்ட ஒரு கலகலப்பு. பாவம் அந்த பொண்ணு இல்ல? ஆமா, விழுந்திருப்பா. நீங்க தான் விழாம பிடிச்சிட்டீங்களே. நல்ல வேலை இல்ல மஞ்சு. இல்லாம பின்ன என்ன? நீங்க அப்படி ஆபத் பாந்தவரா பக்கத்துல வந்துகிட்டு இருந்தது எத்தனை நல்லதா போச்சுங்க. பாவம், உலகத்துல எப்படி எல்லாமோ இருக்காங்க பாரு. கூடவே உங்கள மாதிரி கருண வள்ளல்களும் இருக்காங்க இல்லையா? பின்ன என்ன கவலை? சட்டுன்னு லாவகமா தாவி புடிச்சிட்டீங்களே. ரொம்ப அனுபவப்பட்டாப்புல. இல்லன்னா விழுந்து மண்டை உடைச்சுக்கிட்டு இருப்பா. பாவம், அதுவும் அவ்வளவு அழகான மண்டை இல்லைங்க. சின்ன பொண்ணா? சும்மாவா? எத்தனை நாசுக்கா நன்றி சொன்ன உங்களுக்கு. ரொம்ப அலண்டு போயிட்டாவ. ஆட, அதையெல்லாம் கூட கவனிச்சிங்களா நீங்க? தேவலியே, ரொம்ப அழகான பொண்ணு இல்லைங்க. ஏங்க, என்னை விட இன்னும் அழகுதானே அவ. அவனுக்கு கூட புரிந்து விட்டதா? ஒரு தரம் மனைவியை கூர்ந்து பார்த்துவிட்டு அவன் மௌனமாக மேலே நோக்கினான். உயரத்தில் ஒளி எழுத்துக்களில் செய்திகள் ஓடிக்கொண்டிருந்தன. என்ன பேசாம வர்றீங்க? நியூஸ் பிளாஷ் பாக்குறேன். தெரியல? ஒருவேளை அந்த வெளிச்சத்துல வேற ஏதாச்சும் அழகான காட்சி கூட தெரியுதோ? இது போல எத்தனையோ நிகழ்ச்சிகள். காலையில் காஃபியுடன் மஞ்சு கணவனின் அறையை நெருங்கிய போது உள்ளே அவன் குரல் கேட்டது. இந்த காளி, ஜன்னலோட நீல பழுதாவ ஒதுக்கி வளையத்துல மாட்டி வை. நேத்து அனல் தாங்காம இழுத்து மூடுன, இன்னும் அப்படியே இருக்கு பாரு. அவள் உள்ளே நுழைந்த போது அண்ணாமலை மேஜை அருகில் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தான். அவள் காஃபியை மேஜை மேல் வைத்தாள். காளி ஜன்னலோரம் நின்று விலக்கி சுருக்கிய படுதா கொசுவங்களை ஒரு கையில் பற்றி இன்னொரு கையால் அவற்றுக்கு வளையமாக ஒரு கண்ணாடி வளையை ஏற்றிக் கொண்டிருந்தாள்.
காலையொளி கடலாக பெருகி வந்த ஜன்னலின் அருகில் அந்த கடலில் எழும் அமுத கலசம் போல அந்த பெண் நின்று கொண்டிருந்த தோற்றம். சீராக அணிந்த உடைகளிலும் சீவி பளபளக்கும் முடியிலும், ஏன் திரும்பி இருந்த சதைப்பற்றான முதுகு பகுதிக்கு மேலாக பச்சை ரவிக்கையின் சிறு கிழிசலில் கூட எதிலும் தனி கவர்ச்சிதான். அந்த முகத்திலும் முறுவலிலும் 1000 கவிதைகளை படித்துக் கொள்ளலாமே. அழகின் வயது 20. அந்த முதல் நாள் அவன் சொன்னது மஞ்சுவுக்கு நினைவு வந்தது. வேலைக்காரினா பரட்ட தலை, அந்த வர்க்க கட்டு, என்ன சிக்கு இறங்கின சொக்கா, கொஞ்சம் வயசு போனவளா. அப்படியே ஏன் இருக்கவில்லை இந்த புது வேலைக்காரியும்? டி காளியாத்தா, வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது, இன்னும் பெருக்கணும் மெழுகணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ரூம்ல என்ன வேலை உனக்கு? இந்த படுதாவுக்கு வளைய மாட்டத்தானா இப்ப தலை போற அவசரம்? காளி திரும்பி முகத்தை உயர்த்தினாள். கண்களை அப்படி அகற்றி பார்க்கும் சைகையில்தான் என்ன காந்தம்! குழந்தைத்தனமான விழிப்பு. குழந்தைத்தனமாவது எல்லாம் வேண்டுமென்றே செய்வதுதான். அவளை முந்திக் கொண்டு அவன் தலை நிமிர்ந்து பேசினான். இல்ல மஞ்சு, நான் தான் காளிகிட்ட சொன்னேன், ரூமு ரொம்ப இருட்டா போயிடுது பாரு, ஸ்கிரீனை ஒதுக்கலன்னா. எல்லாம் தெரியும் எனக்கு, நீங்க பறிஞ்சுக்கிட்டு வர வேண்டாம். உள்ள அவளுக்கு கொல்ல வேலை குவிஞ்சு கிடக்குதுங்க, அதுக்காக தான் சொல்றேன். காளியத்தா, ஐயா சொன்னாரு பாரு, நேத்து மூடி வச்ச படுதா இன்னும் அப்படியே இருக்குன்னு. நீ வேலை செய்கிறது அத்தனை லட்சணமா இருக்கு போ. அப்படி என்ன ஒரு அலட்சியம்? முன்னாலேயே ஸ்கிரீனை சரியா தள்ளி வச்சிருக்கிறதுக்கு என்ன? அடடா மஞ்சு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சரி சரி, போதும் காளியாத்தா, நீ போய் மத்த வேலைகளை பாரு. காளி தலைகுனிந்து சென்றாள். அவள் விட்ட வேலையை மஞ்சு தொடர்ந்து செய்யலானாள். இந்த ஸ்கிரீனை தள்ளி வளையத்த மாட்ட அவதான் வரணுமா? நான் செய்ய மாட்டேனாக்கும். கண்ணாடி வளையல் பட்டென்று உடைந்தது. அதை பார்த்து அவன் சிரித்தான். பாத்தியா, நீ முரட்டுத்தனமா வளைய அமுக்குன, விட்டு போச்சு பாரு. காளி நாசுக்கா செய்யறா. ஆமா, அவ செஞ்சா எது ஒன்னும் நாசுக்கா தான் தெரியும் உங்களுக்கு. அந்த நொடிப்பை அறியாமல் அவன் மேலும் பேசிக் கொண்டிருந்தான். இவ்வளவு நாசுக்கான பொண்ணுக்கு காளின்னு பயங்கரமான பேரு கொஞ்சம் கூட பொருந்தல. இல்ல மஞ்சு, அத மாத்தி சுகுமாரின்னு வச்சிடலாமா? நீங்க ஒண்ணு. அது போகட்டும், காளி என்ன காளி, பெத்து பேர் வச்ச மாதிரி. நானே காளியாத்தான்னு தான் கூப்பிடுறேன். அவன் பதில் பேசாமல் காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டான். அவள் வெளியே வந்தாள். நடையில் உள்ளம் அழுத்தியது. எதிரே நெருங்கி வரும் அந்த உருவம் நீண்ட கரங்கள், ஒன்றில் முரமும் வாறுகோலும், மற்றதில் மருந்து நீர் நெடி வீசும் வாளி. சுரணை எங்க? இல்லனா சேல தலப்பாளியே மெழுக போறியா? இல்லம்மா, சுருணை வாளியிலேயே இருக்கு, இதோ பாருங்க. சரி சரி, எனக்கு ஒன்னும் பார்க்க வேண்டாம். நீ பொய் சொல்றேன்னா நான் சொன்னேன். அப்படியெல்லாம் எனக்கு பேரு கட்டிடாதேடி. இந்த வீட்டுல எனக்கு பறிஞ்சுக்கிட்டு வர்றவங்க தான் யாரும் இல்லையே. காளி ஒன்றும் புரியாமல் அவளை ஏறிட்டு பார்த்தாள். என்னம்மா சொல்றீங்க? பச்சை குழந்தைதான் போ, பல்ல தட்டி தொட்டில்ல தான் போடணும். மினுக்கல் குழுக்கல்ல மட்டும் குறைச்சல் இல்ல. உடம்புல துளி கூச்ச இருக்காதோ பொண்ணா பிறந்தவளுக்கு. எஜமானன்கிற மரியாதையும் இல்ல, ஆம்பளன்னு பயமும் இல்ல. அங்க என்ன வேலை, என்ன பேச்சு உனக்கு? எங்கம்மா? சரி சரி, நீ போ. இப்ப இந்த ரூமை எல்லாம் பெருக்கி மெழுகணுமேம்மா. அதுக்கு இப்ப என்ன முகூர்த்தம்? எல்லாம் அப்புறம் செய்யலாம். பின்கட்டுக்கு போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. நீங்க தானே பெருக்க சொன்னீங்க. தெரியண்டி, மார்க்கெட்டுக்கு போய் முதல்ல கறிகாய் வாங்கி வா. வீட்டு வேலை ஓடியா போயிடுது. நேத்து சாயங்காலமே பதார்த்தம் வாங்கி வந்துட்டேம்மா. மத்ததெல்லாம் வாங்கி என்ன பிரயோஜனம்? உருளைக்கிழங்கு இல்ல, வேணும் இப்போ அவசரமா மத்தியான டிஃபனுக்கு. வா, சில்லறை தரேன், போய் வாங்கிட்டு வந்துரு. கறி காய் கடை, மாவு அரைக்கும் மில், வாசக சாலையிலிருந்து வந்த புத்தகங்கள் தூசுரா வண்ணம் அட்டை போட கண்ணாடி காகிதம் வாங்கி வரும் பொருட்டு இன்னொரு நடை. காளியை ஏவி அனுப்ப வெளி வேலைகள் நிறைய இருந்தன. அண்ணாமலை அலுவலகம் சென்று விட்டான். அடி காளியாத்தா, இப்ப வந்து ஐயா ரூமு மத்த இடங்கள் எல்லாம் பெருக்கி மெழுகு வா. மாலை நேரம். மேற்கு கரையில் வெயில் ஒதுங்கியது. சினிமாவுக்கு போலாமா என்று கேட்டான் அவன். என்ன திடீர்னு?
ப்ளூ டைமண்ட்ல ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. பிரமாதமா இருக்கும்னு தோணுது. வா போலாம். அவன் அறியாமல் செய்தித்தாளை புரட்டி பார்த்தாள். ப்ளூ டைமண்ட்ல என்ன படம்? யார் யார் நடிக்கிறாங்க? அப்பாடா, கவர்ச்சி மங்கைன்னு புகழ்பெற்ற எந்த நடிகையும் படத்துல இல்ல என்று நினைத்து கொண்டாள். போலாங்க, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. சினிமா பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லைங்க? கண்ணாடியின் பாராட்டுக்காக மோடாவில் அமர்ந்து அணி செய்து கொண்ட நேரம் இனிமையில் இழைந்தது. தயாரா மஞ்சு? அவள் முகத்தை பார்த்து அவன் சிரித்து விட்டான். என்ன வேடிக்கையை கண்டுட்டீங்க இப்ப? எதுக்கு சிரிக்கிறீங்க? அவள் சினுங்கிய பான்மையில் கோபமே பூவாகி உதிர்ந்தது. பவுடர் போட்டுக்கிட்டா முகத்துக்கு மட்டும்தானா போடணும்? அந்த கழுத்தும் உன்னது தானே? அவனே வந்து டப்பாவின் நறுமண வெண் தூற்றலில் அவள் கழுத்தை நனைத்த போது அவள் சிரித்தவாறே கைக்குட்டையால் சரியாக துடைத்துக் கொண்டாள். கண்ணாடி இரண்டு முகங்களின் இன்பத்தை சட்டமிட்டு காட்டியது. எதிர் பிம்பத்தில் அவள் கை விரல்களை அவன் கவனித்தான். எத்தனை நீளமா நகை வளர்த்துக்கிட்டு இருக்க மஞ்சு நீ? ஏங்க, நல்லா இல்லையா? நீ எதை செய்துகிட்டாதான் நல்லா இருக்காது. ஆனா இந்த நகங்களை பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்னவா? அப்போது கடிகாரம் ஒரு முறை அடித்தது. அடடே, மணி 6:30 ஆச்சு, உடனே கிளம்பு, அப்புறம் லேட் ஆயிடும் என்று பதட்டமானான். ப்ளூ டைமண்ட் தானே, திருப்பி திருப்பி படத்தை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்களே, பாதியில நுழைஞ்சா கூட நேரத்தை வீணாக்காம முதல் பாதிய அடுத்த காட்சியில பாத்திரலாம் என்ன? அவள் பூ சிதறலாய் சிரித்தாள். பெண்கள் ட்ரெஸ் செஞ்சுக்கிட்டு மணிக்கணக்கா செலவழிச்சிட்டு படத்துக்கு லேட்டா வருவாங்கன்னு தான் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க போல இருக்கு என்றான் அண்ணாமலை. பெண்களை பத்தி அவ்வளவு நல்லா தெரியுமா உங்களுக்கு? புகையும் சிரிப்புடன் அவள் காரில் சாரதியின் இடத்துக்கு அடுத்துள்ள முன்பக்க இருக்கையில் தன் உரிமை பீடத்தில் அமர்ந்து கொண்டாள். இரவு வீடு திரும்பிய போது இனிய தென்றல், இன்ப உரையாடல், சினிமா பார்த்த சுவற்றில் தொடர்ந்த உல்லாச கிளர்ச்சி. வாசலில் நின்று கொண்டிருந்த காளி கை வளையல்கள் குலுங்க வண்டி கதவை திறக்க ஓடி வந்தாள். சிவப்பு சேலை, கண்ணை பறிக்கும் மஞ்சளில் ரவிக்கை, சிற்ப வடிவழகும் செவ்விய மலர் முகமும் பிழிந்து தந்த சாரமாக அந்த புன்முறுவல். தலை நிறைய பூ, பளிச்சென்று துளங்கிய முகத்தில் அந்த சாந்து பொட்டு, எழிற்காவியத்தின் தலைப்பு. மஞ்சுவின் பார்வை பிடி நழுவி ஒரு தரம் கணவனின் பக்கம் தாவி மீண்டது. காளிக்கு முன்பாக தானே கதவை திறந்து கொண்டு இறங்கியவாறே, உள்ள போ காளியாத்தா, எப்ப பார்த்தாலும் வாசல்ல என்ன வேலை என்றாள் அவள். தெருப்பக்கம் யாரும் இல்லையேன்னு காவலுக்காக இருந்தேம்மா. சரி சரி, நாங்க வந்துட்டோம்ல, நீ போ. மெல்ல அடிகள் மிதந்து மறைந்தன. மஞ்சுவுக்கு ஏதோ சொல்லனா தவிப்பு. சினிமா பார்த்து வந்த மகிழ்ச்சி எல்லாம் போன இடம் தெரியவில்லை. சேச்ச சேச்ச, ஆனாலும் இப்படியா ஒரு பொண்ணு இருப்பா? அவ நிக்கிறதும் நடக்கிறதும் பாக்கிறதும் சிங்காரிச்சுக்கிறதும். நம்ம மாதிரி வீடுகள்ல வேலை செஞ்சா அவளுக்கு ஒன்னும் சுவாரஸ்யப்படாதுங்க. அவ ஏதாவது ஒரு சினிமா நடிகை வீட்டுல இருக்கணும் என்று அழுத்தபடியே சொன்னாள் மஞ்சு. அண்ணாமலை அதை கேட்டு சிரித்தான். எந்த சினிமா நடிகை நம்ம காளிய தன்னுடைய வீட்டுல சேர்த்துப்பாளாம்? இவளுக்கு முன்னால அவ மவுசு அப்புறம் எடுபடுமா? அடுத்த கணமே தான் சொன்னதை மறந்து அவன் சாவதானமாக வண்டியை அதன் கொட்டகைக்கு ஓட்டிச் சென்றான். மஞ்சு நெடுநேரம் அசையவில்லை. பிறகு அவள் கொல்லைப்புறம் சென்றாள். காளியாத்தா, அம்மா. காளி ஓடி வந்தாள். நீ நீ வர முதல் தேதியோட வேலையை விட்டு நின்னுக்க. அம்மா. அதிர்ச்சி நீங்கிய பின் கேள்வி வந்தது. ஏமா? ஏன்? நான் அப்பவே சொல்லல? ஐயாவுக்கு உன் வேலை திருப்தியா இல்லையா? நான் என்ன செய்யறது சொல்லு? ராத்திரி கணவனிடம் அவள் கூறினாள். என்னங்க விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம நம்ம காளியாத்தா வர முதல் தேதியோட வேலையை விட்டு நின்னுடுறாளாம். அப்படியா? ஏன்? அடே அப்பா, அக்கறைய பாருங்களேன். சிரிப்பின் வடிவத்தில் வேற என்னவோ தான் பீறி வந்தது. அவளுக்கு உங்களை கண்ட பயமா இருக்கான், அதான் காரணமா? இது என்ன அபாண்டமான பழி? அவள் கூந்தலில் சூடியிருந்த மலரை களைத்து மேஜை மேல் வைத்தாள். விரல்களில் பார்வை விழுந்தது. நீண்ட நகங்கள். சட்டென்று திரும்பி அவன் தோள் மீது கைகளை கோத்தவாறு, ஏங்க, அப்ப சொல்ல ஆரம்பிச்சீங்களே என் நகங்களை பார்த்தா என்னவோ தோணுதுன்னு, என்ன தோணுது உங்களுக்கு
என்று கேட்டாள். கைப்பிடி தோளில் விலங்காக அழுந்தியது. ஒண்ணுமில்ல, இவ்வளவு நீளமான நகங்களை பாக்குற போது மிருகங்களோட நகம் இருக்குது பாரு, அது நினைவுக்கு வருது. அதான் சொல்ல வந்தேன். அவன் அந்த கைகளின் அழகை ரசிப்பதில் ஈடுபட்டான். இதை முற்றும். இந்த கதை 1962ல கலைமகள் இதழ்ல வெளியான ஒரு அற்புதமான சிறுகதை.